Dear 12th standard students, உங்களோட Biogenetic chapter 6ல இருக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு 5 மார்க் Urey-Miller experiment. இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இத நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. சோ இது Biomax students, Pure Science students, BioCS students யாருக்கு வேணாலும் இந்த question வரலாம். சோ எல்லாரும் படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த மாதிரி தான் question கேட்க போறாங்க. Describe the origin of life with the experiment by Urey and Miller. So Urey-Miller அப்படிங்கறவங்க ரெண்டு டிஃபரண்ட் சயின்டிஸ்ட். இந்த உலகத்துல உயிர் இப்படிதான் உருவாச்சு அப்படிங்கறத இவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சாங்க. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரியா? ஸோ யூரே அண்ட் மில்லர் 1953ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை வந்து இவங்களா உருவாக்குனாங்க. ஆர்டிஃபிஷியலே வந்து அவங்க சிந்தசைஸ் பண்ணாங்க. இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா என்ன? ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கும், கார்பனும் இருக்கும், ஹைட்ரஜனும் இருக்கும். அப்படி இருக்க எல்லா மாலிக்யூல்ஸுமே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான், ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கிறத ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குனாங்க. சரியா? ஸோ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குனாங்க. ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குனது மூலிமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்படி தான் இந்த உலகத்தில் ஒரு ரியாக்ஷன் நடந்து ஒரு அனிமல் உருவாயிருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஏன்னா எந்த ஒரு அனிமலா இருந்தாலும் இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளா இருந்தாலும் கார்பன் ஹைட்ரஜன் இல்லாம ஃபார்ம் ஆகிறது பாசிபிளே கிடையாது. அப்போ இந்த கார்பன் ஹைட்ரஜன் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத ஆர்டிஃபிஷியலாக இவங்க ஒரு செட்டப் பண்ணி காமிச்சாங்க. இதே மாதிரி நேச்சுரலாக ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கும் அப்படிங்கிறத அதை வச்சு ப்ரூவ் பண்ணாங்க. சரியா? இதுதான் விஷயம். 1953ல யூரே-மில்லர் ரெண்டு பேரும் வந்து சொன்னாங்க. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் செட்டப் வந்து இதுதான். இதில் என்ன இருந்தது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். இந்த ரவுண்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். இதுல ரெண்டு எலக்ட்ரோடு இருக்கு. டங்ஸ்டன் எலக்ட்ரோட், ஆனோட் கேத்தோட் ரெண்டுமே இருக்கு. ஸோ அந்த இடத்துல ரெண்டுமே இருக்கும்போது எனக்கு ஸ்பார்க் ஆர் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ ஸ்பார்க் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு கேஸஸும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன கேஸஸ்? மீத்தேன் இருக்குது, அமோனியா இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, வாட்டர். இது எல்லாத்தையுமே நான் வந்து மிக்ஸ் பண்ணி கேஸாக இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே வச்சுருக்கேன். இப்போது இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே என்ன வருது அப்படின்னா, எனக்கு கேஸ் வருது. இந்த இடத்துல சும்மா வெறும் தண்ணி தான் இருக்குது. இந்த தண்ணியை நான் பர்னர் வச்சு நல்லா ஹீட் பண்ணுறேன். ஸோ இது 800 டிகிரிஸில் வந்து நான் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இங்கேருந்து புது தண்ணி வருது. சரியா? இங்கே தண்ணி ஃபுல்லாகவே ஹீட் ஆகி எனக்கு எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னாலே என்ன ஆகும்? வாட்டர் வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சு எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது 800 டிகிரி செல்சியஸ். கண்டிப்பாக வந்து எவாப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். எல்லா கேஸும் எவாப்ரேட் ஆகி கடைசியில் எங்கே போகுதுன்னா இந்த ஃப்ளாஸ்க்கு போகுது. ஸோ இந்த ஃப்ளாஸ்கில் என்ன இருக்குது? இந்த எவாப்ரேட் ஆன கேஸு அண்ட் தென் கேஸ் மிக்ஸ்சர் இங்கே ஒன்று இருக்குது. அமோனியா, மீத்தேன், இதெல்லாம் ஹைட்ரஜன் எல்லாமே சேர்ந்து இங்கே ஒரு கேஸை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் இதுலேயே வந்து ஸ்பார்க் டிஸ்சார்ஜ் இருக்குது, டங்ஸ்டன் எலக்ட்ரோடு இருக்குது, ஆனோட் கேத்தோட் ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த கேஸும் இந்த இடத்துல ஸ்பார்க் டிஸ்சார்ஜ், இந்த கேஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ரியாக்ஷன் இந்த இடத்துல நடக்குது. ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமா இது ஃபுல்லாகவே கேஸாக தான் இருக்குது இல்லையா? இப்போ இந்த கேஸை நான் வந்து கண்டென்சர் யூஸ் பண்ணி லிக்விடாக மாற்றுறேன். கண்டென்சேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலிமா என்ன ஆகும்? எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் அது லிக்விடாக மாறும். நம்மளுக்கு மழை பெய்யுது இல்லையா? அது ஒரு கண்டென்சேஷன் ப்ராசஸ் தான். ஏன்னா மேகம், கிளவுட்ஸ் எல்லாமே வந்து கேஸ் ஃபார்மில் தான் இருக்குது. அது லிக்விடாக மாற்றணும் அப்படின்னா கண்டென்சேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கணும். ஸோ அந்த கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறமா தான் மழையாக நம்மளுக்கு லிக்விடாக வருது. ஸோ எனி கேஸ் லிக்விடாக மாறணும்னா கண்டென்சர் வேணும். கண்டென்சேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கணும். ஸோ அதுக்காக நான் இங்கே கண்டென்சர் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு கோல்டு வாட்டர் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது, இந்த கேஸை கூல் டவுன் பண்ணி லிக்விடாக மாற்றுறதுக்கு. சரியா? ஸோ இப்போது ஒரு லிக்விடாக மாறிடுச்சு. இந்த லிக்விடில் எனக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கு. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா என்ன? மீத்தேன்லேயே எனக்கு CH4 இங்கே கார்பன் இருக்கா? திஸ் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் கார்பன். வேறு எதுலேயுமே நான் வந்து கார்பன் வச்சுக்கவே இல்லை. ஸோ அமோனியா, ஹைட்ரஜன், ஓகே, அண்ட் வாட்டர்,
இந்த கேஸஸ் எல்லாமே தான் மிக்ஸ் பண்ணி நான் ஃப்ளாஸ்கில் வச்சுருக்கேன். பட் எந்த இடத்துலையுமே கார்பன் இல்லை. இந்த மீத்தேனில் மட்டும்தான் எனக்கு கார்பன் இருக்குது. ஸோ மற்ற எல்லா இடத்துலையும் எனக்கு ஹைட்ரஜன் இருக்குது. சரியா? ஸோ இது எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு லிக்விடாக எனக்கு ஆர்கானிக் காம்பவுண்டோட மிக்ஸ்சர் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே நான் வடிகட்டி எடுக்கிறதுக்காக இந்த இடத்துல டேப் வச்சுருக்கேன். ஸோ தட் சாம்பிள் எடுத்து இதில் என்னென்ன லிக்விட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு செட்டப் தான் இது. ஸோ பாயிண்ட் நம்பர் 2 பார்த்துடலாமா? இப்போ உங்களுக்கு படிக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். இன் தேர் எக்ஸ்பெரிமெண்ட் த மிக்ஸ்சர் ஆஃப் கேஸஸ் வாஸ் allowed to circulate over electric discharge from an tungsten electrode. ஸோ இந்த டங்ஸ்டன் எலக்ட்ரோடில் எனக்கு எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் வந்து வருது. ஸோ இதுக்குள்ளே நான் கேஸஸ் எல்லாமே வச்சு சர்க்குலேட் பண்ணுறேன். ஓகேவா? அ ஸ்மால் ஃப்ளாஸ்க் வாஸ் கெப்ட் பாயிலிங் அண்ட் த ஸ்டீம் எமானேட்டிங்னா அந்த ஸ்டீம் அதிலிருந்து வரும் இல்லையா? தட் இஸ் எவால்விங் ஃப்ரம் தட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எமானேட்டிங் ஃப்ரம் இட் வாஸ் மேடு டு மிக்ஸ் வித் த மிக்சர் ஆஃப் கேஸஸ். ஸோ உள்ளே இருக்க ஃப்ளாஸ்க்கு கூட இந்த பாயில் ஆகி போகிற வாட்டருமே வந்து உள்ள மிக்ஸ் ஆகுது. இங்கேயும் வந்து கேஸஸ் இருக்கு. ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுறோம் இன் அ லார்ஜ் சேம்பர் தட் வாஸ் கனெக்டட் டு த பாயிலிங் வாட்டர். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? த ஸ்டீம் கண்டென்ஸ்ட் டு ஃபார்ம் வாட்டர் விச் ரேன் டவுன் த யூடியூப். இப்போ பாருங்களேன், இங்கே கண்டென்சர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அப்போ இந்த இடத்துல எனக்கு கண்டென்ஸ் ஆகுது. ஸோ இந்த ஆவி கேஸ் எல்லாமே இந்த இடத்துல கண்டென்ஸ் ஆகும்போது எனக்கு லிக்விடை கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த யூ ஷேப்பில் ஒரு டியூபை நான் வச்சுருக்கேன். எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் கண்டக்டட் கண்டினியூஸ்லி ஃபார் எ வீக். ஒரு வாரத்துக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த வடிஞ்சு வர லிக்விடை அனலைஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன லிக்விட் தான் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணும்போது கிளைசின், அலானைன், பீட்டா அலானைன், ஆஸ்பார்டிக் ஆசிட், இந்த மாதிரி நிறைய அமினோ ஆசிட்ஸ் வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னா டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ். நம்மளுக்கு 20 டைப்ஸ் இல்லை 21 டைப்ஸ் வந்து அமினோ ஆசிட்ஸில் இருக்கு இல்லையா? இதில் கிளைசின் ஒன்று, அலானைன், பீட்டா அலானைன், இது எல்லாமே ஒவ்வொரு டைப். சரியா? ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸோட மிக்ஸ்சர் தான் அந்த லிக்விட்ல இருக்கு. அதை தனித்தனியாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணி கிளைசின் தனியாக, அலானின் தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கும் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இதை வச்சு அவங்க என்ன ப்ரூவ் பண்ணாங்கன்னா, இந்த மில்லரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் had an insight as to the possibility of abiogenetic synthesis. abiogenesisனா என்ன அப்படிங்கிறத 10th ஸ்டாண்டர்ட்ல ஆரிஜின் ஆஃப் லைஃப் சாப்டர்ல படிச்சிருக்கீங்களா? பேசிக்கலி 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்ச 16th சாப்டர் வரைக்கும், ஓகே, 12th சாப்டர்ல பயாலஜி ஸ்டார்ட் ஆயிருக்கும். 12ல இருந்து 13, 14, 15, 16 இந்த 5 சாப்டருமே பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல அதோட கண்டினியூஷன் இருந்திருக்கும். இதுவே 17, 18, 19, 20, 21, 22 இந்த 6 சாப்டரோட கண்டினியூஷன் வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஸோ 10th ஸ்டாண்டர்டோட போர்ஷன்ஸ் வந்து இப்படி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே புரியும். 17th சாப்டர் ரீப்ரொடக்ஷனா, அது பாட்னியில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சாப்டரா இருக்கு. அதே மாதிரி ஜுவாலஜிலையும் செகண்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டர் எல்லாமே வந்து ரீப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கு. கரெக்டா? ஜெனட்டிக்ஸ் படிச்சோமா? அதுவே 12th கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் என்ன படித்தோம்? 19th ஆரிஜின் அண்ட் கிரியேஷன் ஆஃப் லைஃபா? எஸ், ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். கரெக்ட்? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சாப்டர் எவல்யூஷன் உங்களுக்கு இருக்கு. யூரே-மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே நம்ம அதுலேயும் படிச்சிருக்கோம். பயோஜெனசிஸ், ஸ்பான்டானியஸ் ஜெனரேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம படித்தோம். கரெக்டா? ஸோ பயோஜெனட்டிக் சிந்தசிஸ்னா என்ன? ஏனா நோ, பயோனா லிவிங் ஆர்கானிசம், ஜெனசிஸ்னா ப்ரொடக்ஷன். எனக்கு நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து தான் ஒரு லிவிங் திங் வந்தது அப்படிங்கிறது சொல்கிறது தான் ஏபயோஜெனட்டிக் சிந்தசிஸ் ஆர் ஏபயோஜெனசிஸ்னு சொல்லுவாங்க. இப்போது நான் இங்கே வச்சிருக்க கேஸஸ் எல்லாமே, ஸோ மீத்தேனு, அமோனியா, இதெல்லாமே வந்து உயிர் இருக்க ஒரு விஷயமா கிடையாது. எல்லாமே வந்து நான் லிவிங் திங்ஸ் தான். பட் இதிலிருந்து எனக்கு வந்து லிவிங் திங் டைரெக்டாக கிடைக்கலையே மேம் அப்படின்னு யோசிப்பீங்க. பட் இந்த கிளைசின், அலானைன் எல்லாம் என்ன தான் இருக்கும்? பிளான்ட்டோட பாடிக்குள்ளே இருக்குமா? இல்லை, அனிமல் பாடிக்குள்ளேயும் ஹியூமன் பாடிக்குள்ளேயும் தான் இருக்கும். ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் எப்படி வந்ததோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு உயிர் வந்து உருவாச்சு அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. ஸோ நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து எனக்கு லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்தது. தட் இஸ் abiogenetic synthesis of large amount of variety of organic compounds in nature from a mixture of sample gases in which the only source of carbon was
மீத்தேன் CH4ல மட்டும்தான் எனக்கு கார்பன் இருந்தது. அதை வச்சு தான் இந்த கிளைசின், அலானைன், பீட்டா அலானைன், ஆஸ்பார்டிக் ஆசிட் இந்த எல்லா அமினோ ஆசிட்ஸும் எனக்கு கிடைச்சது. லேட்டர் இந்த சிமிலர் எக்ஸ்பெரிமெண்ட் formation of all types of amino acids and nitrogen bases were noticed. இதே மாதிரி நான் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க யூரே அண்ட் மில்லர். பண்ணும்போது வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் வந்து எனக்கு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதும் தெரிய வந்தது. பிளஸ் நைட்ரோஜனஸ் பேசஸ். நைட்ரோஜனஸ் பேசஸ்னா என்ன? we have two types இல்லையா பேசிக்கலி. ஒன்று பியூரின் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று பைரிமிடின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பியூரின்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? இதுக்கப்புறமா we have adenine and guanine. பைரிமிடின்ல தைமின், சைட்டோசின். கரெக்டா? ஸோ இந்த அடினைன் அண்ட் தைமின் ரெண்டும் தான் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும் வித் 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி குவானைன், சைட்டோசின் எனக்கு 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் நைட்ரோஜனஸ் பேசஸ். இது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதையும் வந்து யூரே அண்ட் மில்லர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் Biogenetic synthesis அப்படினும் சொல்லலாம், Urey-Miller experiment அப்படினும் கேட்கலாம். எப்படி நான் லிவிங் திங்ஸ்ல இருந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகி உயிர் உருவாச்சு அப்படிங்கிற மாதிரியும் क्वेश्चन கேட்கலாம். ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் த திங். இதை தான் இது வரைக்கும் வந்து நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூரே அண்ட் மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் தட் சிம்பிள். ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ்க்கும் உயிருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலி அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ்பா. ஓகேவா? ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் எனக்கு பெப்டைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. பெப்டைட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் எனக்கு ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதை எப்படி ஈஸியாக வந்து நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. அமினோ ஆசிட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன மாலிக்யூல்ஸாக இருக்கலாம். ஓகே, நான் வேறு கலரில் போடுறது வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான். எஸ், அமினோ ஆசிட்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மாலிக்யூல்ஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து எனக்கு ப்ரோட்டீனாக ஃபார்ம் ஆகுது, பெப்டைட்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த எல்லாமே தான் வந்து ஒன்று சேருது எனக்கு. ஸோ இந்த எல்லா கலரும் ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? எஸ், ஸோ இது எல்லாமே ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் பெப்டைட்ஸ். இதே மாதிரி நிறைய பெப்டைட்ஸ் எனக்கு ஒன்று சேர்ந்து தான் ப்ரோட்டீன்ஸாக ஃபார்ம் ஆகுது. இப்போ அமினோ ஆசிட்ஸ் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அவங்க சொன்னாங்க. கிளைசின், அலானைன் இதெல்லாமே அமினோ ஆசிட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து எனக்கு பெப்டைட்ஸாக மாறுது, தென் ப்ரோட்டீன்ஸாக மாறுது. இப்படி தான் உயிர் உருவாச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் யூரே அண்ட் மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ வேறு எந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். வித்தின் 10 minutes நம்ம படித்து முடிச்சிடலாம் ஈஸியாகவே. பாய்.